சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளாவே உங்களோட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தோம். ரெமீரா டாக்ஸ் அப்படின்னு இந்த சேனல்ல இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. நீங்க கேட்கலாம், "என்னம்மா இது? நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன என்கிட்ட வித்தியாசமா கேட்க போற?" அப்படி அப்படின்னு. இல்ல. ரொம்ப நாளா கேட்கணும்னு நெனச்சீங்களே, அது உங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்பறம் கேட்கலான்னு வச்சிருந்தீங்க போல இருக்கு. பரவால்ல கேளுங்க. என்னன்னா, இன்னைக்கு இந்த கார்ப்பரேட் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நெறைய இடங்கள்ல நடக்கிறது. ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ், மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் இது எல்லாமே. சமீபத்தில நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் உடைய அடித்தளம் எங்கேருந்து எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில இந்த பாட்டி எல்லாம் எப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சேகரிச்சு வச்சாங்க. அஞ்சல பெட்டியிலருந்து எல்லா இடங்கள்லயும் எப்படி பணங்கள சேகரிச்சு வச்சாங்க. அது எப்படி குடும்பத்துக்காக செலவழிச்சாங்க. அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சது தான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லி கேள்விப்பட்டேன். கரெக்ட்டு. அதுல இன்னொன்னு நீங்க சேர்த்துக்கலாம். எப்படியெல்லாம் அவங்க சேகரிச்சு வச்சாங்களோ, அதே மாரி அவங்களுக்கு தெரியாம அதுலேருந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம்னு வேற நாங்க கத்துன்னு இருந்திருக்கோம். அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தது. இந்த மாதிரி கேள்விகளோட. டீம் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒர்க் ஷாப் நடக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நெறைய டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது எல்லாமே. ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த நாடகம் அப்படிங்கிற இந்த உலகம் இருக்கு இல்லைங்களா? திரையுலகம்ங்கிறது வேற. நாடக உலகம் அப்படிங்கிறதுல அப்படியே அமைதியா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அத தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 6, 7 குரூப்ஸ் இன்னைய வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து இன்னைய வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ஆ எப்படி அந்த டீம் பில்டிங், டைம் மேனேஜ்மென்ட் இத 2 இங்க இருந்து எடுத்தா தான் ஒரு பெரிய அளவுக்கு அது ஒரு ஒர்க் ஷாப்பாவே எடுக்க முடியும்னு தோணுது. அது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா? உண்மையான விஷயம். ஏன்னா, நாடகம் நடத்துறதுங்கிறது ஆதி நாள்லேருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கஷ்டமான காரியமா தான் இருக்கு. ஆனா, அதுக்கு நல்லபடியா நடத்திக்கிட்டு போறோம்னா, அது முக்கியமான காரணம் நடிக்கிறவங்க, கூட இருக்கிறவங்களுடைய இன்வால்வ்மென்ட். இது ம். நாடகத்தில பணத்துக்காக வேலை செய்றதுன்னு வந்தா, அது நாடகத்தில நிற்க முடியாது. ஏனென்றால், நாடகத்தில வருமானம் கிடையாது. இது அநேகமா நாங்கள்லாம் நாடக குழுக்கள் ஆரம்பிச்ச பீரியட்ல பார்த்தீங்கன்னா, கை காசு செலவழிச்சு தான் போட்டு சபால குடுக்குற அமௌண்ட்டு வந்து ஒரு சும்மா ஒரு கன்வீனியன்ஸ் யாருக்கா ஒருத்தர் 2 பேருக்கு குடுக்குற மாரி தான் குடுக்க முடியுமே ஒழிய, லேடி ஆர்டிஸ்ட்டு, சீனு, செட்டு, ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் லைட்டு, மைக்கு இப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கையிலேருந்து குடுத்து தான். சொல்லப்போனா நான் வேலைக்கு போனதுலேருந்து இன்னி வரைக்கும் நான் என்ன சம்பாதிக்கிறேன்னு எங்க வீட்ல நான் சொன்னது கிடையாது. அது எல்லா நாடகக்காரங்க வீட்லயும் அப்படித்தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால. பட் ஆனா அந்த நாடகத்தில் நடிக்கும்போது இருக்கிற ஒரு மன நிறைவு இருக்க, அது காசுனால அளவு பண்ண முடியாது. உண்மதான். அது அதனால தான் இன்னமும் அத விடாம நாங்க அத நடத்திக்கிட்டு வரோம். ஆனா என்ன, இப்ப ரசிகர்களுடைய வருகை எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்க ஒழிய, நாடகம் நல்லபடியா நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த நாடகம் என்னமோ நாங்கலாம் ஆடியன்ஸ். நாங்க பார்க்குறச்ச ஒரு தடவ நீங்க மேடையில ஏறுறீங்க. இல்ல தொடர்ந்து 1 வாரமோ, 1 மாசமோ நீங்க மேடை ஏறுறீங்க, நடிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ரிஹர்சல், அந்த டைம்ல எப்படி கோஆர்டினேட் பண்ணி, எப்படி எல்லாரையும் இன்னைக்கு ஃபோன் இருக்கு. இன்னைக்கு மெசேஜ் இருக்கு. நீங்க அப்ப எப்படி அத கோஆர்டினேட் பண்ணீங்க? இன்னைக்கு ஃபோன் இருக்கு, இன்னைக்கு மெசேஜ் இருக்கு, எல்லாம் வசதி இருக்கு. அன்னைக்கு எப்படின்னா, அன்னைக்கு மாசத்துல 30 நாள்ல கிட்டத்தட்ட 30 நாளும் நாடகம் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 1970, 80, 90 வரைக்கும் கூட சொல்லலாம். வந்து சென்னையிலேயே கிட்டத்தட்ட 120, 130 சபாக்கள் இருந்தது. அதனால நாங்க ஆடியன்ஸ தேடி போக வேண்டாம். அவங்களுக்கு ஒவ்வொரு சபாக்காரங்களுக்கும் தே ப நிரந்தரமான அங்கத்தினர்கள் அவங்களுக்கு உண்டு. அதனால ஒவ்வொரு மாசமும் 1 ட்ராமா, 2 ட்ராமா, இல்ல 1 ட்ராமா, ஒரு கச்சேரி இது மாரி ஏதாவது குடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருந்ததுனால, அ வந்து அவ்வளவு சபாக்கள் இருந்தது. சொல்லப்போனா அண்ணாமலை மன்றத்துல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8, 9 சபா நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி மியூசிக் அகாடமிலயும் நாடகம் போட்டு வந்தாங்க. மியூசியம் தியேட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க. கலைவாணர் அரங்கத்துல நாடகம் ரெகுலரா நடக்கும். ராணி சீதை ஹால்னு மவுண்ட் ரோட்ல இப்ப இருக்கு. ஆமா. இப்ப அதுல 7, 8 சபா அதுலயும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ம். அதனால அப்ப என்ன பண்ணுவோம் அந்த காலகட்டத்துல சைக்ளோ ஸ்டைல் பண்ணி, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது.
இப்போ எப்போ கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோமோ ம். அதே மாதிரி டைப்ரைட்டரில் அடித்து ம். அதை ஸ்டென்சில் Cycle கட் print. பண்ணி ம். அது சைக்ளோசைட் பண்ணி அந்த ஷீட்டை எல்லாருக்கும் முதல் நாள் இனாகுரேஷன் அன்றைக்கே இதெல்லாம் டேட்டு இனிமேல் ஃபர்தராக ஏதாவது டேட்டு வந்தால் அடுத்த நாடகத்துக்கு போது சொல்கிறோம் சேர்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருவோம். ம். நாங்கள் நாடகம் இனாகுரேஷன் அதாவது ஆரம்பத்தன்னைக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 40-50 தேதிகள் வந்து சேரும். ம். இதில் எப்படி சமாளிக்கிறோம்னா இது வந்து சில பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸு அதாவது லயன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப்பு அது மாதிரி வசதியாக கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட ம். கொஞ்சம் அதிகமான பணத்தை வாங்கி பாக்கி இதுக்கு சமாளித்து அது அது ஒரு தனியான ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் சொன்னீங்களே அது மாதிரி ஒரு ம். பெரிய விஷயம் ட்ரைனிங் எடுக்காமலே நான் கற்றுக்கிட்ட விஷயம் அது. உண்மைதான். இதுல இருந்து தான் பல ட்ரைனிங்கள் வெளியில ஆமாம், போக வேண்டியிருக்கு. எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு அதை தவிர இப்போ வந்து லேடி ஆர்டிஸ்ட் வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப இப்போ யார் வேணாலும் நடிக்க வராங்க. ஆனால் அந்த காலத்தில் நடிக்க மேடையில் நடிக்கிறதுக்குன்னா ஒரு கூச்சம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு திறமை தேவைப்பட்டது. அதனால அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஒவ்வொரு நாடகத்துக்குமே. ஏன்னா தொழில்முறை இல்லாத நடிகர்களை கூப்பிட்டா அது என்ன ஆகுன்னா டெய்லி தான் மாதம் 30 நாள் நாடகம் வீட்டில் சாயந்தரம் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே போயிட்டு இருந்தால் அலோவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விவகாரமாக இருக்கும். அதனால தொழில்முறையாக இருந்தவங்கன்னா வேறு வழி இல்லை. அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ இதுல நீங்க டயலாக் எல்லாம் நீங்க தான் எழுதுறீங்க இல்லையா? இல்லை, டைலாக் நான் எழுதுறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு சாமர்த்தியம் வேணும். ஒரு எழுத்தாளருங்கிறது ஒரு பெரிய விஷயம். எந்த ஒரு நாடகத்துக்காகட்டும் ஒரு படத்துக்காகட்டும் இல்லை ஒரு சீரியல் டிவி சீரியலுக்காகவும் அந்த கதை ஆரம்பம் எழுத்தாளர் இருக்க அவர் தான் முக்கியம். அவர் குழந்தையை பற்றி நம்ம கையில் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரெஸ் பண்ணி அதை வந்து அழகுபடுத்துறது தான் நம்ம வேலை. அதே மாதிரி ஆனால் கதை என்ன எப்படி போகிறது என்ன அப்படிங்கிற போது அந்த எழுத்தாளர் அந்த ரைட்டர் நம்மளோட நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படி இந்த இதில் வச்சுன்னு எழுதுங்க அப்படின்னு அவங்க எழுதி கொண்டு கொடுத்தப்புறம் உட்காந்து படித்து அதை எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப கைவந்த கலை. சொல்லப்போனால் கிரேசி மோகனுடைய முதல் ஆரம்ப காலத்திலலாம் அவனுடைய நாடகங்கள்லாம் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ சாதாரணமாக ஒரு நாடகத்துக்கு மேக்சிமம் வந்து 100 பக்கம் அல்லது 100 பக்கம். அப்போல்லாம் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நாடகம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ 1.5 மணி நேரம் தான் நாடகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பக்கத்துக்கு மேலே இருக்க முடியாது. அப்போ 100 பக்கம் 120 பக்கம்னு அவன் ஒரு சீனே 70 பக்கம் 80 பக்கத்துக்கு எழுதுவான். அதனால உட்காந்து கட் பண்ணும்போது ஐயோ அது கட் பண்ணாது நல்ல ஐயோ வரும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் அங்கங்கே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியம். அதை சாமர்த்தியமாக பண்ணக்கூடியது ஒரு திறமை என்னவோ ஆண்டவன் முன்னேற்றத்தில் எனக்கு கிடைச்சது. அதனால் அதை வச்சுன்னு பண்ணுவோம். எடிட் பண்ணி முடித்த பிறகு யார் யார் இருக்காங்க நடிக்கிறதுக்கு, ஏன்னா யார் யார் சில பேர் வந்து ரெகுலராக வரத்துக்கு முடியும், சில பேர் வந்து வெளியில் கொஞ்சம் அவுட்ஸ்கட் ஆஃப் சிட்டி அம்பத்தூர் அப்போல்லாம் அம்பத்தூர் அப்படிலாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடம்னு பேர். அது யார் யார் பக்கத்துலேயே இருந்து வந்தால் சௌரியமாக பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் திறமை யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் லேடி ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு அது எங்களுக்கு ரெகுலராக சீன் செட்டு லைட்டு மைக்கு போடுறவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே எங்களோட கூட இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ட்ராமா எடுத்து அடுத்த ட்ராமா புது ட்ராமா எடுக்கும்போது ஆஃபீஸில் எப்படி வருஷம் இன்க்ரிமெண்ட் வருதோ அது மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்பாங்க. அவங்க கேட்கறதுல பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து. இப்போ இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பீங்களா உங்களுக்குள்ளேயே? ஃபைனான்ஸ் டீல் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இவர் தான் பார்த்து ஆமாம் பொறுப்பெடுத்து. ஆமாம், அதாவது டேட்டு வாங்குறது ஒருத்தர் அவர்கிட்ட அவனா முன்னாடியே இந்த அமௌண்ட்னா இந்த அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி மினிமம். அப்போது சிட்டி ஃபெடரேஷன் ஆஃப் சிட்டி சபாஸ்ன்னு இருந்தது, ஃபெடரேஷன் ஆஃப் சிட்டி சபாஸ்ன்னு. அது மாதிரி அவங்கள ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அப்போ வந்து கேட்டில் வேறு சேல்ஸ் டிக்கெட் விற்கும் பணம், அது டிக்கெட் வாங்கிட்டு வரவங்க நிறையா இருந்தது அப்போது. அதனால அந்த கலெக்ஷனை பேஸ் பண்ணி அவங்கவுங்க ஒரு கிரேடு மாதிரி அவங்களுக்குள்ளேயே எங்களுக்கு தெரியாது, பட் அவங்களுக்குள்ளேயே பேசி இப்போ காத்தாடு ராமூர்த்தி மகேந்திரன் எஸ்வி சேகர் இப்படிலாம் அது மாதிரி பேசிமோ அப்படின்ட்டு ஒரு தராதரத்துக்கு அந்த நாடகத்துக்கு இவ்வளவு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த பணம் வாங்கி பட்டுவாடாக்கள்லாம் பண்ணுறது அது வேற ஒரு. இப்போ இந்த எழுத்தாளர் இந்த நாடகத்தை கொஞ்சம் நாங்கள் எடிட் பண்ண அப்புறம் யார் யார் என்னென்ன ரோல் பண்ண போகிறாங்கங்கிற தீர்மானம் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை கொடுப்போம். அவங்க போர்ஷன் வரைக்கும் கொடுப்போம். சில சமயம்
கொஞ்சம் பெரிய கேரக்டராக இருந்ததுன்னா ஃபுல் ஸ்கிரிப்டையும் கொடுப்போம். நான் எப்போதுமே என்னுடைய கேரக்டர் பண்ணும்போது கேரக்டர் மொத்தம் வந்து அந்த டைலாக் மொத்தம் படிக்க மாட்டேன். எடிட் பண்ணும்போதே ஃபுல் நாடகத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு எடிட் பண்ணதுனாடி ஃபுல்லாக தான் வச்சுன்னு பார்ப்பேன். ஏன்னா எதிர்த்தாலும் இப்போ சமயத்தில் ஏதாவது விட்டா அப்படியே ஏதாவது இல்லை, நான் சமயத்தில் மேடையில் சில சமயம் எக்ஸ்ட்ரம்பவாக ஏதாவது சொன்னால் அவனுக்கு சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தப்புறம் படிச்சுட்டு இத்தனாம் தேதினே நம்ம ரிஹர்சல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்த எங்கேயாவது விடுவோம். முன்னெல்லாம் ரிஹர்சலுக்கு இடம் புக் பண்ணுறதுக்கு அவங்க வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நாரதகான சபா அவங்களுடைய கருணையால் இப்போ நாரதகான சபா எல்லா நாடக குழுக்களுக்கும் ரிஹர்சலுக்கு இடம் ஃப்ரீயாக தான் இனமாக தருகிறார்கள். அதனால் அது இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் ரிஹர்சல் வச்சுக்கிறோன்ட்டு முதல் ஒரு நாள் 2 நாள் அது உட்கார்ந்தபடியே நாங்கள் படிப்போம். யார் யார் என்னென்ன சீன் வராங்களோ அதை படிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் பிடிங்கி வச்சுட்டு சொல்லு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் கடைசி 2-3 நாட்கள் தான் 3-4 நாட்கள் நின்னபடி எந்த மூமெண்ட்டு நீ இப்படி வர நான் இப்படி வர அப்படின்னு பார்ப்போம் மேக்ஸிமம். ஏன்னா ரொம்ப நாள் ரிஹர்சல் வச்சுருந்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும், போர்டு அடிச்சு போயிடும், ரெண்டும் உண்டு. அதனால மேக்ஸிமம் 15 நாள் 16 நாள் தான் ரிஹர்சல் புது நாடகத்துக்கு வச்சுப்போம். அதில் முதல்ல 3 ஏன்னா நடுப்புற சில பேர் சில நாள் வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் டெய்லி போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக இதுக்கு தவிர அந்த எழுத்தாளனையே ஓரளவு இயக்கம் பண்ண சொல்லுவோம். ஓகே, இது வந்து எனக்கு ஆதி நாள்லேருந்தே எனக்கு அது மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னா டைரக்டர் விஷு இருந்தாங்கன்னா முதல்ல அவர் கௌரி கல்யாணம்னு ஒரு நாடகம் எனக்கு எழுதி கொடுத்த போது நான் எழுதி கொடுத்துருவேன், நான் வந்து டைரக்ட் பண்ண மாட்டேன்னா. நான் சொன்னேன், நீ டைரக்ட் பண்ணேன்னா நான் போட மாட்டேன், நீ எழுதியிருக்க நீ தான் டைரக்ட் பண்ணணுன்ட்டு. அதில் 2-3 சௌரியம். ஏன்னா நான் ஒரு டைரக்ட் பண்ணுறது நான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸு எல்லார் மேலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு மாடுலேஷன் அல்லது ஏற்ற மிரக்கமெல்லாம் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்க முடியும். இப்போ வேற ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணும்போது அவங்க வேறு மாதிரியாக பண்ண சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதனால அவங்க வந்து அப்புறம் அவரை உட்காந்து பார்த்து டைரக்ட் பண்ணி அது பார்த்து மூமெண்ட்ஸ் பார்த்து ஒரு நாள் கடைசி நாடகத்துக்கு முதல் நாள் கிராண்ட் ரிஹர்சல்னு அப்போ தான் சீன் செட்டு லைட்டு மைக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பார்ப்போம். ஓகே, அப்போ கிராண்ட் ரிஹர்சல்ன்றது வந்து கம்பல்சரி, முன்னாடி கட்டாயமா அது இருக்கும். ஏன்னா அப்போதான் வந்து ஏன்னா எல்லா நாளையும் வந்து உங்களுக்கு சீன் லைட்டு எல்லாம் கூப்பிட முடியாது. அவங்களுக்கு முன்னாடியே சொல்லி இந்த இடத்துல இதுன்னு லிஸ்ட்டு கொடுப்போமே வெளியே. ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னா அவங்க ஆள்லாம் வந்து போனால் அதுக்கு தனியாக பணம் கொடுத்தாங்க நம்ம. அது செலவு தானே. ஆமாம், அது வந்து அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாடகம் மாதிரி இருந்ததுன்னா 2-3 நாள் ரிஹர்சல் அவங்கள வச்சுருந்து தான் வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து கஷ்டம். சோஷியல் பிளேக்கு அவ்வளோதான் தேவை இருக்காது. ஓகே, இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் நாடகத்துக்கும் சோஷியல் பிளேல எனக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் நாடகத்துல வந்துட்டு அந்த ஆன் ஸ்பாட் விட்டெல்லாம் அவசியமே இருக்காது. அது என்ன கதையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டயலாக் கேரக்டருக்குள்ள இருந்து பேசுறது. இப்போ சோஷியல் பிளேல வந்துட்டு இப்போ நடக்கிற எலெக்ஷன் சம்பந்தமா நடுநடுல ஏதாவது 1-2 வார்த்தைகள் எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, அது மேனேஜ் பண்ணணும்னா அந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்கணும் இல்லையா? அதாவது சாதாரணமாக நாடகங்களை வெதர் சோஷியலாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கலாக இருக்கட்டும், இல்லை புராணம் மித்தலாஜிக்கலாக இருக்கட்டும், என்ன டைலாக் ரிஹர்சல் போது பார்க்குறோமோ அதைத்தான் பேசணும். ஆனால் சோஷியல் நாடகங்களில் ஹிஸ்டாரிக்கல் நாடகங்களையோ மித்தலாஜிக்கல் புராண நாடகங்களையோ எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம பேசும்போதே இந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும். ஹிஸ்டாரிக்கல்லையோ அல்லது புராண நாடகத்துலேயோ அது வரக்கூடாது. அது அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவே தான் என்ன நம்ம மனப்பாடம் பண்ணுறோமோ அல்லது உள்வாங்கிக்கிறோமோ அதைத்தான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்போம். சோஷியல் பிளேயில் அப்படி இல்லை, வார்த்தைகளை மாற்றி போட்டு இங்கிலீஷ் போட்டாங்க. அதுலேயும் நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை போட்டு அந்த ஈடுபட்ட உடனே அதை திருப்பி அவனுக்கு எழுத்தா மாதிரி இருக்கவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முடியும். அதில் எனக்கெல்லாம் மாதிரி ஆளுங்களுக்கு அது கொஞ்சம் பழக்கமாக வந்தது. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சொன்னால் கூட திருப்பி அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து சொல்லிடுவோம். ஓகே, இப்போது டெல்லி கணேஷ் ஐயாவை வந்து முதல்ல இங்கே சென்னையில் நாடகத்தில் வந்து நீங்க முதல்ல நீங்க தான் அவருக்கு வந்து ஒரு அதுக்கு வந்து டெல்லியில் என்னுடைய
ஃபவுண்டர் மெம்பர். நான் இந்த 1958 வரைக்கும் நாங்கள் விவேகானந்தா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வருஷா வருஷம் விவேகானந்தா காலேஜில் ஒரு நாடகம் ஆனுவல் டே அன்னைக்கு போடுவாங்க. அது கிட்டத்தட்ட அது ஒரே செட்டு 54 55. ஏன்னா வெளியாள்கள் நடித்தவங்க இவங்கெல்லாம் போன ட்ராமாவில் நடித்தாங்க, இந்த வருஷம் அவங்களே நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரே செட்டு வெளியில் வந்தோம் 58. அந்த ட்ராமாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால வெளியில் அதிக ஸ்போர்ட்ஸை பார்க்குறதுக்கு இல்லை இதுக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மாதிரியே விளையாடுறதுக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஆரம்பிக்கும்போது விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்னு அந்த பேர்லேயே ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து நாங்கள் வந்து தேன்மொழியாள் அப்படின்னு பகீரதன் அவர்கள் எழுதிய ஒரு நாவல். அது வந்து கூத்தபிரான்னு ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார், NV நடராஜன் பேர். அவரை விட்டு அதை நாடகமாக்க சொல்லும்போது அப்போ 5 இயர் பிளான் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதனால் பிளான் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ ஷோ வந்து அப்போ வந்து எங்கள் விவேகா ஃபைனான்ஸ் கிளப்பில் இல்லை. ஷோவினுடைய தம்பி அம்பி ராஜகோபால்னு அவர் தான் நடிச்சுட்டு இருந்தார். அப்போ இந்த நாடக ரிஹர்சல் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் ஒன்று பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஒரு பண்ணையாருக்கு செக்ரட்டரி மாதிரி கையாள் மாதிரி. அப்போது PN கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் தான் ஷோவை அம்பியினுடைய அண்ணாவாக இருந்தாலும் அவர் தான் வந்து ஷோ நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்து அந்த ஷோன்னு கேரக்டர் பேரே ஷோன்னு வச்சு பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் அவரோட பேர். ஆமாம், ராமசாமிங்கிறது அவருடைய ஒரிஜினல் பேர். அது வந்து அப்புறம் அவருடைய நாடகங்கள் அடுத்த நாடகத்துலேருந்து அவருடைய நாடகங்கள் அடுத்தது இஃபை கட்டி நிரிடம் கிடைத்தாள்ங்கிறது. அதில் தான் நான் வந்து ஒரு கேரக்டர் பேர் காத்தாடி. அந்த காத்தாடிங்கிற கேரக்டர் பண்ணேன். அது ரொம்ப அருமையாக போனதுனால வெளியில் வாசலில் போகும்போது என்னுடைய சொந்த பெயர் தெரியாது. அது ஏன்னா ஒரு மாதத்தில் 30 நாளில் 35 பிளே போட்டிருக்கோம். அது மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது அந்த பிளே. அந்த சிச்சுவேஷன் காமெடின்னு சொல்லுவாங்களே. அப்போ என்னுடைய சொந்த பேர் தெரியாததுனால இந்த காத்தாடிங்கிற பேர் வந்தது. அப்போ நான் சோட்டியாக கேட்டேன், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரை விட்டுட்டு இந்த பேரை வச்சு கூப்பிட்றான்னு. கேட்டுக்கோ, ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும், வச்சுக்கோ, தேங்காய் சீனிவாசன் சிவாஜி கணேசன் மாதிரின்னு அந்த லெவலில் சொன்ன உடனே நமக்கு ஒரு புலகாய்ஞ்சது வந்தது. சரின்னு வச்சிடணும். காட் கிரேஸ் அவனுடைய எண்ணம் நல்லா பழிச்சு இன்னி வரைக்கும் அது ஐடென்டிஃபிகேஷனுக்கு சௌரியமாக இருக்குது. அது ஆரம்பித்து 66 வரைக்கும் நான் அது விவேகா ஃபைனான்ஸில் ஷோவோட நடிச்சுக்கிட்டு இருந்தேன். 66க்கு அப்புறம் தனியாக ஒரு குழு ஆரம்பிக்கணும்னு நான், TD சுந்தரராஜன், சிவாஜி சதுர்வேதி, பாபிங்கிற ரகுநாதன், நாங்கள் 4 பேருமா சேர்ந்து ஆரம்பித்தோம். அப்போ TD சுந்தரராஜன்கிறவர் டெல்லியில் கொஞ்ச நாள் வேலையில் இருந்தார். அப்போ சவுத் இந்தியா தியேட்டர்ஸில் ஆக்ட் பண்ணும்போது தட்சிண பாரத்தில் டெல்லி கணேசன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வெறும் கணேசன் தான், டெல்லி கணேசன் கிடையாது. அதனால் அவன் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு அறிமுகம். அவன் வேலையை விட்டுட்டு இங்கே ஃபுட் கார்பரேஷனில் வந்து கணேசன் ஜாயின் பண்ணார். அப்போ வந்தபோது சென்னைக்கு வந்தவுடனே அவர் 2-3 குழுவில் நடிக்கிறதுக்காக அங்கேருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். மேஜர் சுந்தரராஜன் ட்ரூப்பு, அப்புறம் AVM ராஜன் ட்ரூப்பு, இதெல்லாம் நடிக்கிறதுக்கு. ஒரு நாள் நாங்கள் மாடியில் தான் இப்போ ரிஹர்சல் பார்த்துருக்கோம். அப்போ இது ஃப்ளாட் கிடையாது, வீடாக இருந்தது. அப்போ இவர் ஆயிடுச்சுன்னு வந்தான், வந்து டெல்லியில் வந்திருக்கார் கணேசன் பேர் நடிக்க. அப்போ ஒரே ஒரு 2 சீன், மாம்பழம் குச்சியிலர்னு ஒரு கேரக்டர் பேர், அதுதான் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு. அவன் வந்து சின்ன கேரக்டராக இருக்கே இது இருக்கேன்னு ஒன்றும் பண்ணலை. ஏன்னா இட்ஸ் வெரி குட், நல்ல எஃபிஷியன்ட் குட் ஆர்டிஸ்ட். அந்த கேரக்டரையே ரொம்ப பிரமாதமாக பண்ணான். நாங்கள் டௌரி கல்யாணத்தில் 80% வெற்றி எதிர்பார்த்தோமோ, அவன் பண்ணதுனால 100% வெற்றி கிடைக்கிற அளவுக்கு பண்ணினான். சரி, அதுக்கு என்ன பர்மனெண்ட்டாக சரி. அண்ட் அவனுடைய மற்ற ரொம்ப அனுசரணையாக அனுப்பிச்சு, ரொம்ப வீட்டில் ரொம்ப சோஷியலாக வந்து போடுவான். அவன் என்னை விட அங்கே போய் என்ன சமயக்கட்டில் போய் என்ன இருக்குது அப்படின்ட்டு என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது மாதிரி அவ்வளோ சோஷியலாக இருந்ததுனால கண்டினியூ பண்ணிட்டு இருந்தான். அவன் சினிமாவில் பிஸியாகிற வரைக்கும் என்னோட நடிச்சுட்டு இருந்தான். சினிமாவில் பிஸியாகின அப்புறம் அது ப்ரொஃபஷனலாக எடுத்துன்றதுக்கு அப்புறம் ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் எனக்கு ட்ராமா இருக்கும்போதெல்லாம் சிவாஜி சாரோட ஷூட்டிங் மாட்டணும்னா கேட்கறதுக்கு எல்லாம் தயக்கமாக இருக்கும். நான் நேரம் சிவாஜி சார்கிட்ட தான் போய் சொல்லுவேன், சார் இது மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் ட்ராமா இருக்குன்னு. அவர் என்ன பண்ணுவார், டைரக்டர் கூப்பிட்டுட்டே அவனுக்கு சாயந்தரம் ட்ராமா இருக்கான், 5 மணிக்கு விட்டுரு, MC ஏதாவது இருந்து நான் அப்புறம் எடுத்து முடிச்சு தரேன் பார். ஏன்னா அவர் நாடகத்துலேருந்து வந்ததுனால அதனுடைய அருமை அவருக்கு தெரியும். அதனால சொன்னேன்.
அப்போ அது நான் வந்து நாடகத்தை சினிமாவை தொழிலாக எடுத்துக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ம், அதனால அவங்க விடலைன்னா கூட நான் கிளம்பி வந்துடுவேன். ஆனால் ம், கணேசனால் அப்படி தொழிலாக எடுத்துக்கணும். அதனால சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்புறம் எப்போ தேவைப்படுறதோ ம். அப்பப்போ வந்து மித்திரன் நடிச்சிட்டு இருந்தாரு. ஓ! இப்போ உங்க அந்த காலகட்டத்துல வந்து நீங்க முதல்ல உள்ள வரும்பொழுதே வந்து எஸ்டாப்லிஷ்டா இருந்த தியேட்டர் எதுவா இருக்கும்? நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன வயசு? நான் தான் சொன்னேன் காலேஜ் முடிச்சு முடிச்சு அப்போ ஒரு 17, 18 18. 18 ம். 18 18 வயசு. 19 வயசு ம், இருக்கும். ம். அப்படி நீங்க உள்ள வர நேரத்துல ஆல்ரெடி அப்ப எஸ்டாப்லிஷ்டா இருந்தது. நிறைய இருந்தது, நிறைய ட்ரூப் இருந்தது, கிட்டத்தட்ட 30-40 ட்ரூப் நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தது. ம், என்எஸ்என் தியேட்டர்ஸ், ம், ரிப்ளிகேன் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பு, ம், ராமகிருஷ்ணா கிருபா அமிச்சோஸ், ம், லிட்டில் ஸ்டேஜ், ம், மேஜர் சந்திரராஜன், ம். அப்புறம் பாலச்சந்திர சார்து வரல, பராகனி கிரியேஷன்ஸ் அப்போ வரல, ஆ, அதுக்கப்புறம் தான் அவரது ஆ, வந்தது. அப்படின்னு இன்னும் நிறைய ட்ரூப்புகள் இருந்தது. ம். எனக்கு சட்டார்னு பேர்லாம் சோஷியல் ஞாபகம். ப்ளே பண்றது வந்து அந்த காலகட்டத்துல தான் சோஷியல் ஆமாம், ப்ளே ஆரம்பிச்சது. ஹிஸ்டாரிக்கல் ப்ளே, மித்தலாஜிக்கல் ப்ளே பண்ணுறது வந்து ஆர்எஸ் மனோகர், ம், டிகேஎஸ் பிரதர்ஸ், ம், சகஸ்ரநாமம். ம், சகஸ்ரநாமம் சார் சோஷியல் ப்ளேயும் பண்ணார், ம். ஹிஸ்டாரிக்கல் மித்தலாஜிக்கல் ப்ளேயும் பண்ணார். ஓ! நவாப் ராஜமாணிக்கம், தேவி நாடக சபா, இது ம், இவங்க அதெல்லாம் பக்கா ப்ரொஃபஷனல். ம், மனோகர் சார், நவாப் ராஜமாணிக்கம், அதெல்லாம் தேவி நாடக சபாலாம் அதெல்லாம் ஒரு பெரிய இது. ம். இப்போ இந்த இந்த காலகட்டத்துல நீங்க உள்ள வரும்பொழுது எல்லாருமே எங்கேயோ ஏன்னா எங்க அப்பா வந்து டெலிஃபோன்ஸ்ல வேலை பார்த்தவரு. அவரோடவே வேலை பார்த்தவர் வந்துட்டு இவர் மேஜர் சுந்தரராஜன் சார். ஆமாம், அப்ப அவர் சொல்லுவாராம். மேஜர் சுந்தரராஜன் எப்படின்னா சைக்கிள் எடுத்துன்னு வண்டியில் சர்வீஸ் போகும்போது போவான். அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அவன் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவன் அந்த வண்டி பண்ணும்போது கூட வண்டியில் இந்த ரிப்பேருக்காக இந்த பெரிய கையை இழுத்துன்னு போவாங்க, அவன் கூட சைக்கிளில் போவான். ம், அவனுமே வந்து ஓரளவு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் விட்டான். ஆ, பாலச்சந்தர் சாரும் ஏஜிஎஸ் ஆஃபீஸ், உனக்கு சொல்லியப்போனால் பாலச்சந்தர் ஆஃபீஸில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் நாடக போட்டி நடக்கும். ம், அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கெல்லாம். ம். அப்போ அவர் வந்து மேஜர் சந்திரகாந்தை 1 ஹவரா ஏதோ ஒரு நாடகம் போட்டுப்போ அந்த நாடகத்துக்கு நான் ஜட்ஜாக போயிருக்கேன். ஓ! ஓகே. அப்படி அப்படி இருந்த காலகட்டம் அது. ஏன்னா நெறைய அப்போவே பேர் நாங்கள் வந்து சிவநாடு ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு அத விட்டுட்டு நாடகத்துக்குள்ள வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இல்லைங்களா? இருக்காங்க. கிரேஸி நாடகத்துக்கு மோகன் இல்லை, சாரே சினிமாவுக்கு. அப்படிதானே? நாடகத்துக்கு இருந்த ம், தொழிலில் இருந்து நாடகம் பண்ணலாம், ம். சினிமாவில் தான் பண்ண முடியாது. ஓகே, ஓகே. நானும் ஆஃபீஸில் வேலையில் பார்த்துட்டு இருந்தேன், ஓகே, நாடகத்தை ஓகே. பார்த்துட்டு நீங்க இருந்தேன். நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்து நான் இதுக்குள்ள வந்தீங்க? நான் 2, 3 ஆனால் ரொம்ப நாள் இருந்தது. ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் ஒரு இங்கிலீஷ் கம்பெனி பெயிண்ட்ஸ். ஓ, ஜான்சன் அண்ட் நிக்கல்சன். அதில் 36 வருஷம் சர்வீஸில் இருந்தேன். ஓ, அப்புறம் 1 வருஷம் அவங்களே எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா நான் ஆஃபீஸில் ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தான் நான் நிச்சயமா. மேனேஜராகவே இருந்தேன். நல்ல ஓ, பொறுப்பு, ஓ. இதுதான் டாப் இங்கே. ஓகே, என்ன கல்கட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே. சரி. இப்போ அது மாரி எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு நாடகம் பண்ணலாம். நாடகத்தில் பண்ணுறவங்க 3/4 பேர் ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே. எக்ஸப்ட் ப்ரொஃபஷனல் ட்ரூப்ஸ். இது வந்து நாங்கள் அமைச்சூர்னு சொல்லுவாங்க. ம். மனோகர் தான் சொன்னாங்க, அமைச்சூர்னு சொல்லாதீங்க, ப்ரொஃபஷனல், நான் ப்ரொஃபஷனல். ஆ. அதாவது நாடகத்தையே நம்பி இருக்கிறவங்க ஒரு உஷாரா, ம். நாடகத்தை நம்பி இல்லாமல் நாடகத்தில் உள்ள ஆசையினால அது மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால பண்ணுறது ஒரு உஷாரா. ஓ. அப்படிப்பட்டவங்க வேற எங்கேயாவது வேலை பார்த்துட்டு தான் பண்ணணும். ம். ஆனால் நாடகத்தையே நம்பி இருக்கிறவங்க நாடகத்திலேயே அவங்க கொடுக்குற அதுலேயே தான். ஏன்னா அடிக்கடி நிறையா வெளியூர்லாம் இப்போ அவங்கெல்லாம் இப்போ சக்தி நாடகமாக நவாப் ராஜமாணிக்கெல்லாம் பார்த்து இங்கேருந்து போனால் கும்பகோணம் போனால் கும்பகோணத்தில் 1 மாதம் டேரா போட்டுருவாங்க. ஆ. மதுரை போனாங்கன்னா மதுரையில் 2 மாதம் அந்த மாதிரி 10 நாள் 10 நாள் வேறு வேறு குமார சம்பவம், ம். நவாப் அது கிருஷ்ணலீலா அப்படி இப்படின்னு போடுவாங்க. ம். இப்போ நீங்க வெளியூர்ல போய் ஒரு நாடகம் போடுறீங்க. அது ஒரு குறைஞ்சது ஒரு 15 நாள், ஒரு மாசத்துல ஒரு நாடகம் வருது. நடுவுல நாள் விட்டு விட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1 மாசம் அங்க போய் எப்படி அக்காமடேஷன் இத்தனை பேருக்கு எப்படி நீங்க அக்காமடேட் பண்ண முடியும்? நாங்கள் போய் எப்படி 1 சாப்பிட? மாதமெல்லாம் நாடகம் போட மாட்டோம். ஓ. நாங்கள்லாம் போனால் 1 நாடகம் அல்லது 2 நாடகம் தான். ஓஹோஹோ. அது அது அதுவும் எப்படின்னா, யார் யார் வேலையில் இருக்காங்களோ, லீவு போட முடியுமோ, ம். வேலையில் இருக்கிறவங்களால் லீவு போட முடியுங்களோ, ம். அவங்க தான் எல்லாருக்கும் போகும்போது ஒன்றா ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குவோம். ம். இப்போ சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் தான். எனக்கு என்ன ஒரே சௌகரியம்னா, எனக்கு ம். வாரத்தில் 5 நாள் தான் ஒர்க்கிங் டே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆ, லீவு. ஓகே. பட் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஆ. பட் முக்கால்வாசி பேர் சொல்கிற கவர்மெண்ட் சர்வீஸ் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் லீவு இன்னும் ஏகப்பட்ட லீவு இருக்கும், அதை அட்ஜஸ்ட் ம். பண்ணிக்கலாம். நான்லாம் எப்படி பண்ணுவேன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்போ மதுரை, திருச்சி அல்லது கோயில்பட்டி அல்லது இந்த பக்கம்லாம் நிறையா நாடகம் போடுவோம். போட்டு
இந்த பத்ரகாளி அம்மன் கோயில் திருவிழான்னு கோயில்பட்டி சிவகாசி அந்த பக்கத்தில் நடக்கும்போதெல்லாம் முன்னெல்லாம் நாடகம் தான் போடுவாங்க. ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும். இப்போ தான் அது வந்து நாடகத்துக்கு போட்டால் செலவாகிறதே சொல்லிட்டு இந்த ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சனிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு ட்ரெயினில் போயிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாடகம் முடிஞ்சோன்னே சில பேர் தான் திங்கட்கிழமை காத்தால ட்ரெயினில் வருவாங்க. இப்போ நாங்கள்லாம் முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே பஸ்ஸு இல்லைன்னா லாரி கீரி எதையாவது பிடிச்சி இங்கே திங்கட்கிழமை ஆஃபீஸ் வர மாதிரி வந்துடுவோம். ஓ, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெளியூர்ல நாடகம் போடுற நேரத்துல வந்து திடீர்னு மழை வந்துருச்சு, திடீர்னு காத்து மழை, இப்போ யாரோ நாங்கள் ஊட்டியில் ஏதாவது ஒரு போட்டிருந்த போது அனுபவம் அப்படி தான் சொல்லுங்க. ஆச்சு. ஆ, நாடகம் போட்டோம், திடீர்னு மழை, அது சாரல் எல்லாம் போட்டு நான் ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு தான் பண்ணாங்க. எல்லாம் பிச்சுன்னு வந்துடுது. ம், நாங்கள் இப்போ பக்கத்தில் ஒதுங்கி அங்கங்கே போய் நின்னோம். ம். சொன்னா மாட்டேங்க, 3/4 மணி மழை பெய்யுது, லேசாக மழை பெய்ஞ்சு, மழை பெய்யுற அந்த காற்று இதுவும் தான் ஜாஸ்தி. ம். அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஓ, நாங்கள் தான் மேடை கடை இல்லாமல் வந்து அப்படியே நின்று நாடகத்தை முடித்தோம். ஓ, அவ்வளோ தூரம் அங்கே இங்கே நம்ம மயிலையில் இது நடக்கும். இந்த மயிலாப்பூர் டைம்ஸ் அவங்க அந்த ஃபங்க்ஷன் டிவிஎஸோட சேர்ந்து நடத்துவாங்க. சரி. அதில் நாடகம் போட்டபோது சன்னதி இல்லை தெலுங்கு. இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆ, நாடகம் ஆரம்பித்து முக்கால்வாசி லாஸ்ட் சீன் முடியறதுக்கு முன்னாடி மழை வந்துடுச்சு. ஓ, ஆடியன்ஸ்லாம் உட்கார முடியல. ஏன்னா இப்போ நானே மைக்கு பிடிச்சி லாஸ்ட் சீனில் என்ன நடக்க போகிறதுக்கு டைலாக சொந்தமாக பேசி முடிச்சுட்டோம். ஓ. அதனால் எல்லா எமர்ஜென்சிஸ் நிறைய வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். ம், அங்கே வேணால் ஒருத்தங்க நாங்கள் அப்புறம் டெல்லிக்கு போனோம். ம், டெல்லிக்கு இதே வந்து ஹனிமூன் கப்பல்னு நம்ம கேசி மோகன் நாடகத்தை எடுத்துன்னு போனோம். ம். அதில் ராமபத்ரன் என்னோட நல்ல சீனியர் ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட், ரயில் ஆர்டிஸ்ட். அவர் தான் ஒரு மெயின் ரோல் பண்ணுவார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக பிஏவாக டெல்லி கணேசன் பண்ணுவான். ஓ, நாங்கள் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போய் நாங்கள் இறங்கின உடனே யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் ஒன்று இதுக்கு ஆக்ரா போய் தாஜ்மஹால் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ம், அப்போ நல்ல கிளைமேட்டே, நல்ல கோல்டு சீசன். ம், இப்போ போயிட்டு வந்து சனிக்கிழமை சாயந்தரம் ட்ராமா, அவர் கிளம்பி போயிருக்கார். ம். போயிட்டு 3 மணிக்கு வந்தாருன்னா காற்று தான் வருது, வார்த்தையே வரல. ஓஹோ, கோல்டுல வந்து தொண்டை பிடிச்சு. தொண்டை நல்லா கட்டிடுச்சு. டாக்டர்கிட்ட ஆயிட்டுன்னு போனால் அவர் வந்து இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இன்ஜெக்ஷன் போட்டு விட்ற 3 நாள் ஆகும் அவர் பேசுறதுக்கு. நாங்கள் நாடகமே 3 நாள் நாடகம் தான். ஓ, உடனே நாங்கள் டெல்லி கணேசன் தான், நீ பண்ணுறியா அந்த ரோல், நான் பண்ணுறேன்னு விட்டான். ம், அவன் கூடவே இருந்து பண்ணதுனால அவன் பண்ணிட்டான். அவனுக்கு அவன் ரோல் பண்ண வேண்டிய அசிஸ்டன்ட் புதுசாக பண்ணுறதுனால கொஞ்சம் திண்டாடி போய், கணேசனே உனக்கு உன்னையெல்லாம் உன்னுடைய பிஏவாக வைத்து கொண்டிருக்கிறேனே, என்ன சொல்ல வந்தாய் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி சமாளித்து பண்ணிட்டு போயிட்டோம். ஓ. அப்ப அதனால இது மாதிரி எமர்ஜென்சி, இது மாதிரி நடக்கும். சங்கடங்கள் நாடகத்தில் வந்தால் தான் நாடகம், இல்லைன்னா இல்லை. ஓ, இப்போ சமீபத்துல வந்துட்டு பாரதி யார் அப்படின்னு ரமணன் சார். ஆமா, அது வந்து டெலி இதுல வந்துட்டு சீரியல்ல நீங்க அதுல ஒரு part அது இல்லை, ஆ, பாரதியார் அது இல்லை. பாரதியாருங்கிறது ம், இசைக்கவி ரமணன் எழுதி ம், எஸ்பி ராமன்னு நம்ம பாலச்சந்திர சார், வீண பாலச்சந்திர சார் ம், அந்த நாள் படமெல்லாம் ம், அவருடைய பையன் ப்ரொடியூஸ் பண்ணது. ம், அது நாடகம். ம், இது வந்து கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் எடுத்து ம். அதுக்கு வந்து இசைக்கவி ரமணன் கதை வச்சனம் கதைவசனம் எழுது. கதை கூட நடந்த கதை தானே, பாரதியார் கதையை அதான், ஆ. வச்சனம் எழுதி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நிறைய ரிசர்ச் ஏதோ பண்ணி. நம்ம பண்ணி எனக்கு ஒரு கேரக்டர் புதுசா அது வரைக்கும் பாரதியார்ல இல்லாத ஆமா, கேரக்டரா கொடுத்தாரு. correct. அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்களேன், உங்களுக்கு அவங்களுடைய அனுபவம். அது வந்து என்னன்னா, அதாவது அந்த காலத்துல வந்து பிரெஞ்சு இங்கிலீஷு படிச்சு ஹிந்து பேப்பர் வாங்குற ஒரே ஆள் அந்த புதுச்சேரியில் நான் தான். ம், அந்த பேப்பர் பார்க்கறதுக்காக பாரதி என் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தால் என் பையனோட உட்காந்துட்டு இசைக்க எல்லாம் பண்ண அவர் அப்போ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கும் தெரியாது, ரமணனுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, அவர் தான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணி இருக்கு இப்படி சொல்லி எழுதி கொடுத்தார். ஓகே. அவர் என்ன எழுதி கொடுத்தாரோ அதை தான் பண்ணோம். இப்போ நிறைய இடங்கள்ல வந்து நீங்க திரையிலையும் அப்பப்ப வந்து உங்களுடைய பங்கு திரையில் ஏன் கொடுக்கிறது. பண்ணேன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி டீப் சவுத் போனீங்கன்னா அப்போல்லாம் நிறைய இந்த சொன்ன மாதிரி திண்டுக்கல், கோயில்பட்டி, சிவகாசி, இந்த பக்கம் பொள்ளாச்சி இல்லை, இந்த பக்கம்லாம் போகிறதுக்கு இந்த சினிமா புகழ்னு ஒரு அடைமொழி தேவைப்பட்டது. நீங்கள் சினிமாவில் என்ன ரோல் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதுங்கிற பற்றி கவலை இல்லை, சும்மா தலை காட்டினா கூட போகிறோம் சினிமா புகழ்னு போட்டுரும். அதுக்காக வந்து சில படங்களில் பண்ணேன். அதுக்கு காரணம் மாதவன் சார் இஸ் எ குட் ஃப்ரெண்டு எனக்கு.
ஓகே. அவர் மூலம் அவங்க 4 பேர் ப்ரொடியூசர் சேர்ந்த மாதவன் சார், கேமரா கர்ணன், எடிட்டர் தேவராஜன், ப்ரொடக்ஷன் தியாகராஜன், இவ 4 பேர் சேர்ந்து பெண்ணே நீ வாழ்க அப்படின்னு ஜெய்சங்கர், இன்சிடென்ட்லி ஜெய்சங்கர் என் கிளாஸ்மேட்டு. ஜெய்சங்கரையும் முதல்ல மேடை நாடகத்தில் ஏற்றினது நான் தான். இதே எஃபெக்டில் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணது ஜெயசித்ரான்னு நினைக்கிறேன். ஓகே. அது அவங்க 4 பேருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அது மாதவன் சார் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து கூப்பிட்டு ஒரு ரோல் இருக்கு பண்ணுறியா அப்படின்னார். அதுதான் என்னுடைய முதல் படம். பொம்மலாட்டம் இல்லை, பெண்ணே நீ வாழ்க. பெண்ணே நீ அதுதான் முதல் படமா? ஓ, ஓகே ஓகே. அதுக்கப்புறம் முக்தா ஃபிலிம்ஸ்லாம் தெரியுங்கிறதுனால அவங்க படம் ஷோ எழுதினதுனால, கதை வச்சனம் எழுதினதுனால நான் ரொம்ப ரசிச்சு பாக்குறது, இன்னை வரைக்கும் பாக்குறது வந்து நானும் என் கணவரும் பொம்மலாட்டம் தான். ஏன்னா அதுல வந்து இந்த சோடா கடையில அதுல வந்து எல்லாருமே இருப்பாங்க. நீங்க, மனோரமா ஆச்சி, நாடக முக்தா ஃபிலிம்ஸ் படம் எல்லாத்துலயுமே நடிகர்கள், நாடக நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த நகைச்சுவை பகுதிங்கிறது முக்தா சீனிவாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் நாடகம் பார்த்தாருன்னா யாரெல்லாம் நடிக்கிறோன்னா எல்லாரையும் கொண்டு விடுவார். இன்ஃபேக்ட் துப்பரியம் ஷாம்புல டெல்லி கணேசனுடைய இன்ஸ்பெக்டர் ரோல் பார்த்து தான் அவனுக்கு ஒரு படத்துக்கு டெல்லி இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிட்டார் அவர். அப்படி எல்லாம் கதை நடந்திருக்கு. ஓகே. அது எந்த அளவுக்கு வந்து அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பண்ணதுக்கு மன திருப்தி அப்படின்னா என்னுடைய இந்த இதுதான் கீழ்வானம் சிவக்கும் சிவாஜி ஐயா. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நாங்க பண்ண மற்ற ஏதாவது ஒரு திரைப்படம் அப்படின்னா எங்களுடைய இவன் நம்ம டெல்லி கணேசனே பண்ணி படத்தில் அறிமுகம் டைரக்டர் பார்த்து பண்ண வந்து விஷு எழுதினது. இது ஐயோ படம் பேர் பட்டணத்துக்கு வந்து இது பண்ணுறவங்க அந்த கிராமத்துலேருந்து வருவாங்க. அது பழைய நல்ல படம். அது பேரே எனக்கு சக்காரன் இப்போ வயசாயிடுச்சு. அதில் பரவாயில்ல. எனக்கு யாரு நடிச்சான்னு சொல்லு. ஏன்னா விசு ஐயாவோட படத்துல நடிக்கிறது வந்து ஒரு செட். இதுதான் வந்து இவருக்கு கூட எஸ்வி சேகர். எஸ்வி சேகர் இல்லை, அதுல இல்லையா? டெல்லி கணேசன், நான், ஜெய் கணேஷ், பட்டின பிரவேசம். பட்டின பிரவேசம். ஓகே ஓகே. அது மறக்க. அதில் நான் நாடகத்தில் பண்ண கேரக்டரே பண்ணேன். அது பிடிக்கும். ஓகே. அதுதான் எனக்கு டெல்லி கணேசனுக்கு முதல் படம். ஓஹோ. பட்டின பிரவேசம் தான் டெல்லி கணேசனோட முதல் படம். அவர் நாடகத்தை பார்த்துட்டு நாடகத்திலே இந்த கேரக்டர் பண்ணேன். நிறைய அதான் நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்விகள்னு சொன்னேன் இல்லையா? அது இதெல்லாம் தான். அதாவது எப்படி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதெல்லாம் நாங்க அதுக்கான விளக்கமெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. நாடகத்தில் நடிக்கிறவனுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சீரியல் நடிக்கிறீங்க, சினிமாவில் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லேட்டாக போனாலும் சரி, கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் சரி, அந்த சீனுக்கு பதிலாக வேறு சீன் எடுக்கலாம். இல்லை உங்களை நீங்கள் இல்லாத பகுதியை ஷூட் பண்ணிக்கலாம், பண்ணலாம். நாடகத்தில் அப்படி முடியாது. நீங்கள் முதல் காட்சியில் வந்தாலும் சரி, 3வது காட்சியில் வந்தாலும் சரி, கூடிய மட்டும் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு பார்த்துட்டு தான் 6:45 மணிக்கு மணி அடிப்போம். அப்படியும் ஆனால் சில பேர் இப்போ எனக்கு வந்து எஸ்என் பார்வதின்னு ஸ்ரீலலிதான்னு 2 பேர் பண்ணாங்க. 19 வருஷம் பண்ணாங்க. எஸ்என் பார்வதி வெரி பிஸி ஆர்டிஸ்ட் இன் மூவிஸ். பட் அவர்கிட்ட டேட் சொல்லிட்டா அவள் வராளா வரலையான்னு அவங்களுக்கு நான் மணி அடிச்சிடுவேன். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் கரெக்டாக வந்து, அதுவும் சில சமயம் மடிசார் புடவை கட்டிக்கணும். ரெனவே ஹஸ்பண்டு அவர் டௌரி கல்யாணத்தில் தான் மடிசார் படப்படப்பட கட்டுவோம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த சினிமா இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, சீரியல் பண்ணுற மாதிரி நாங்கள் பொம்பளைங்களுக்காக வெயிட் பண்ணுறது கிடையாது. எங்கள் சீன் முடிஞ்சதுன்னா அடுத்த சீன் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே அவசரமாக மாற்றின்னு வர வேண்டியது அவங்களுடைய பொறுப்பும். அதனால தான் சொல்கிறேன், நாடக ஆர்டிஸ்ட்டு வந்து ரொம்ப வசதியானவங்க யாராக இருந்தாலும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த டைம் அவங்க வந்து தான் ஆகணும். இப்போ நான் ஒரு நாடகத்தில் வந்து ஒரு தபால்காரன் ஒன்றும் இல்லை, அங்கேருந்து வந்து சார் போஸ்ட்டுன்னு லெட்டரை கொடுக்கணும். அதுக்கு எங்களுக்கு டீ காஃபி சப்ளை பண்ணுறது ஒரு பையன் வருவான். அவனுக்கு நடிக்கணும்னு ஆசை. பட் அவன் 4 இடத்துக்கு போகிறவன். அதனால் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சீன் வரத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கெல்லாம் டீ காஃபி கொடுத்துட்டு அந்த சீனுக்குள்ளே வந்து சார் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஒரு நாளைக்கு உடம்பு சரியாகலையே போல இருக்குது, அவனால் வர முடியல. அந்த அப்புறம் பப்ளிக் டெலிஃபோன்லேருந்து எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வர முடியாதுன்னு உடனே அவர் வேறு யாரையோ ரிக்வெஸ்ட் பண்ணி நீ வந்து கொஞ்சம் ஷேர் போஸ்ட் சொல்லிட்டு. பட் அவனுக்கு உடம்பு சரியாதுன்னு படுத்தவனுக்கு அந்த
இருப்பு கொள்ளலை. ஆ. நம்ம போய் சார் போஸ்ட் சொல்லணுமே, எப்படி பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணிட்டோம். நாங்கள் வேறு ஏற்பாடு பண்ணிருக்கோன்னு தெரில. அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். ம். இவன் உள்ளே வந்து சார் போஸ்ட்டுன்னா, அவன் பின்னாடியே வந்து சார் போஸ்ட்டுன்னான். ஓ. நான் சொன்னேன் அப்போ வந்து 2 டெலிவரி, ம். ஃபர்ஸ்ட் டெலிவரி, செகண்ட் டெலிவரின்னு போஸ்ட்டில் உண்டு. ம். இது பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டெலிவரி செகண்ட் டெலிவரி 2 சேர்ந்து வருது. அதனால தான் நாட்டில் டெலிவரி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு. ஏன்னா அப்போ வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியா அதை பற்றி கண்ட்ரோல் பண்ணதுக்கு இருந்தது. அப்போ அந்த ஸ்பான்டனிட்டியும் நமக்கு ஆமா. வரணும் அந்த சொல்லிட்டோம். நேரத்துல சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே இவனுக்கு லிங்க் கொடுக்கணும், அவங்க எழுத்த மாதிரி இருக்கவனுக்கு. சோ இவ்ளோ விஷயம் இருக்கு இல்லைங்களா நாடகம்னால. நாடகம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கடைசியா எனக்கு உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, ஒரு இப்போதைக்கு audience- கடைசியான்னு சொல்லுங்க. இப்போதைக்கு கடைசியா உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, அஹ், எனக்கு வந்து ஆஸ் அ ஆடியன்ஸ் ஒரு காலத்துல ஃபோன் இல்லையே எப்படி மேனேஜ் பண்ணாங்க, அப்பெல்லாம் வந்து காலர் மைக் எல்லாம் இல்லையே எப்படி மேனேஜ் பண்ணாங்க, பிளஸ்ஸா பாக்குறதுக்கும் நாங்க மைனஸா நினைச்சது உண்மையாவே மைனஸா அப்படின்னு எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஃபோன் அப்போல்லாம் இருந்தபோது இப்போ வந்து ஃபோன்னா ஃபோன் இல்லாமலே இல்லை. அதாவது செல்ஃபோன் மாதிரி ஆளுக்காள் எல்லார் கையிலையும் ஃபோன் இல்லாமல் லேண்ட்லைன் இருந்தது. லேண்ட்லைனே ரொம்ப ரொம்ப எல்லார் வீட்லேயும் இருக்காது. ஆமா. உங்களுக்கு ஆனால் என்ன, ஒரு வீட்டில் ஃபோன் இருந்தால், பக்கத்து வீட்டில் ஃபோன் இருந்ததுன்னா, நான் ஏதாவது அர்ஜென்ட்னா ஃபோன் பண்ண நம்பர் கொடுத்தாங்கன்னா அப்போ கூப்பிடுவாங்க. ம். சார் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு ஒன்று. அப்போ வந்து அதை போய் பேசிட்டு, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் தான், அதுவும் அவசியமாக இருந்தால் தான் அதுவும் பண்ண சொல்லி சொல்லுவோம். சும்மா சும்மா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எரிச்சல் வந்துடும், ம். யாராக இருந்தாலும். ம். அப்போ அது மாதிரி தேவைப்பட்டால் அது ஃபோன் பண்ணுவோம். உதவிக்கு. ம். ரொம்ப எமர்ஜென்சி. இப்போ நாடகம் சாயந்தரம் இருக்குது, காலம்பரை உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டில் ஏதாவது எதிர்பாராத இறப்பு ஏதாவது நடந்து போச்சு, வர முடியாத சூழ்நிலைகள், அது எது வேணால் நடக்கலாம் இல்லையா. ம். அது மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணி யாராவது ஒருத்தர்கிட்ட தகவல் சொன்னால் ம். வண்டி எடுத்துன்னு வந்து சொல்லிட்டு போவாங்க. சொல்லுவாங்க. ஆ. என்ன, நான் விஷுவிட்ட ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்கு விஷு அப்போ வந்து பிடி ராஜன் ரோட்டில் இருந்தான். ம். நான் இங்கே வழப்பேட்டை இங்கேருந்து டெய்லி ம். காலம்புற ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு இங்கேருந்து மோட்டார் சைக்கிள் எடுத்து நான் விஷுவிட்ட போய் என்னப்பா எத்தனை சீன் எழுதியிருக்கேன்னு கேட்டுட்டு திரும்பி வருவேன். ஓ. அப்படி அது மாதிரி. அதனால நாடகத்தில் அந்த அளவு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் ஒழுங்காக நாடகம் பண்ண முடியும். நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க. அதான் இப்போ சௌகரியம் இல்லைன்னு நினைச்சது சௌகரியம் தான்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் நினைச்சேன் சௌகரியம் இருக்காது இல்ல சார்ன்னு கேட்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லம்மா சௌகரியம் தான், பக்கத்துல யாராவதோ எங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். நாங்க பக்கத்தில் சௌகரியம் யாராவது உதவி பண்ணான்னு எதுக்கு? ஃபோன் பண்ணும்போது ஆமா. எல்லாருமே உதவி பண்ணாங்கன்னு ஆமா. சொல்றீங்க. ஏன் சொல்லுவாங்க, ஏன்னா நீ சாதாரணமாக யாருமே யார்கிட்ட பழகிற விதத்தில் தான் இருக்குது. உண்மைதான். நம்ம வந்து நல்லபடியாக நடந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா போய் என்ன சார் ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு தான் நம்ம கேட்டோம்னா நமக்கு இது பண்ணுவாங்க. உதவி பண்றாங்க. நான் பெரிய ஆள்னு இருக்க, நான் தூக்கின்னு உட்காந்து அதே சமயத்தில் அப்படியே அவங்க தானே இருப்பாங்க. உண்மைதான். இது மனித இயல்பு இப்படித்தானே இருக்கும். உண்மைதான். உண்மைதான். அதனால சுற்று வட்டாரத்தில் எனக்கு நான் நாடகத்துக்கு அவங்களுக்கு அப்பப்போ டிக்கெட் கொடுத்து வாங்க, விட்டு பக்கத்து இருக்கவங்களுக்குலாம் சொல்லி டிக்கெட் அப்போ ஃப்ரீ கிடையாது, சபா மெம்பராக இருக்கணும், இல்லைன்னா டிக்கெட் வாங்கிட்டு வரணும். வாங்கணும். எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க 10 டிக்கெட்டு. அது ஒவ்வொரு ட்ராமாவுக்கும் நோட் புக்கு போட்டு வச்சுருப்பான், ஓ. யார் யாருக்கு இந்த ட்ராமாக்குன்ட்டு. அப்படி ஏதாவது நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலுங்கிறதுனால இன்னொரு டிக்கெட் அர்ஜென்ட்டாக கொடுத்தாலும் அது பக்கத்தில் கொடுத்து. எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து எனக்கு தொழிலையே எனக்கு வந்து நான் அக்கௌண்டண்ட்டாக சேர்ந்து மேனேஜர் வரைக்கும் ப்ரொமோஷனாக இருக்கேன்னா அதுக்கு நான் நடிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு மாதிரி வெளியூர் தான் போயிடுவேன். எல்லாம் அப்படி ட்ராமாகமா இல்லைன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்வேன். அது சில நாள் போயிட்டு மத்தியானம் கிளம்பி போயிட்டு வருவோம். அப்படி இப்படிலாம் தெரியும், எங்கள் எம்டிக்கு முதற்கொண்டு தெரியும். ஆனால் என்னென்னா எங்கள் ஆஃபீஸ் காரியங்கள் எல்லாத்தையும் பைசா கொடுக்காம முடிச்சுன்னு, சேல் டேக்ஸ் ஆகட்டும், எக்ஸைஸ் டியூட்டி, இது மாதிரி எல்லாமே முடிச்சுன்னு வரும். அது எப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒரு நாளைக்கு நாடகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவரை மேடையில் ஏற்றி ஒரு ஷாலை போட்டு விட்டார்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். நிச்சயமா நிச்சயமா இதெல்லாம் பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். அவ்வளோ பேருக்கு நடுப்புற வந்து அதனால் அடுத்த நம்ம போனோன்னா என்ன ஃபோன் உட்கார் நம்ம முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு முடிச்சு கொடுத்துருவார், பைசா கேட்க மாட்டோம். பாக்கி எல்லாரும் இந்த ட்ரேட் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடும்போது மெட்ராஸ் டிவிஷன்லேருந்து மாத்திரம் எதுவுமே வராது. அதனால அவங்களுக்குலாம் தெரியும். அது கடைசியா நான் அந்த இந்த 2வது கேள்வி நான் கேட்ட வந்தது இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா, இந்த நாங்கெல்லாம் சௌகரியம்னு பாக்குற விஷயங்கள் அந்த அளவுக்கெல்லாம் சௌகரியம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னன்னு கேக்குறேன். அதாவது ஒரு மைக்கு, இப்ப காலர் மைக் இருந்தா நீங்க நடந்து பேசுறதுக்கு வாட்டமா இருக்கும். இது சாதாரணமாக வந்து இந்த நடிக்கிறவங்க சாதாரணமாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எது போட்டிருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம்.
நான் விக்கு வச்சேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் 10% என் விக்லேயே இருக்கும். ஓ தலையில் விக்கு வச்சுருக்கேன்னா அது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆ. ஒரு தலைகளை வேகமாக இருக்கும்போது சரியாக ஒட்டலைன்னா வந்துடும். மீசை வச்சுன்னு வந்தால் சில சமயம் சில நாடகங்களில் பேசும்போது இப்படி 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 அப்படி இப்படி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து இப்படி அதனால அசௌகரியங்கள் இருக்கு. ஆனால் அந்த அசௌகரியங்களையும் சௌகரியங்களாக மாற்றிட்டு நடிக்கிறதுல தான் ஒரு நடிகனுடைய சிறப்பு வெளிப்படுத்தும். நிச்சயமா நிச்சயமா நிறைய விஷயங்கள் உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். என் கேள்விகள் வந்து என்கிட்ட இன்னும் குறையில நிறைய இருக்கு. நிச்சயமா இனிமேல் வந்து நிறைய கேள்விகள் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாங்க. இவ்வளோ ஒரு நாடகத்தை பத்தின நல்ல நல்ல விஷயங்களை எங்களோட இல்லை, பகிர்ந்து நாடகத்தில் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்து அது பப்ளிக்கு போய் சேரணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கீங்களே, உங்களுக்காக தான் நாடக கலைஞர் முறையில் நான் கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமா. ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு எங்க அம்மா அப்பாக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல இருந்தே அப்பா வந்து அவரு மேஜர் சுந்தரராஜனுடைய தோழமையோட அவங்க 2 பேரும் நெருக்கமான நட்பு. எங்கள் ட்ரூப்லேயும் டெலிஃபோன் வெங்கட்ராமன் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. வந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐசிஎஃப்லேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் எல்லாம் அதான் சொன்னேன், வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு டெலிஃபோன்ஸு பேங்க்கு இது மாதிரி ஐசிஎஃப்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி வர்றதுக்கு சௌகரியமா இருக்கும். அப்போ அவங்க சபால மெம்பர் அம்மா அப்பா 2 பேருமே வந்து மெம்பர்ஷிப் எடுத்துட்டு ஒரு நாடகம் தவறாம போவதாவும் நாடகங்களை பத்தி சொல்லுவாங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்தி இதைத்தாங்க நான் ஒவ்வொரு நாடகத்திலையும் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது. அந்த காலத்தில் அப்பா அம்மாக்கள் தாங்கள் எங்கே வெளியில் போனாலும் சரி, அது நாடகமாக இருந்தாலும் நடனமாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் வேறு ஏதாவது விசேஷங்களாக இருந்தாலும் கோயில் விசேஷங்களுக்கும் குழந்தைகளை கூட்டுக்கிட்டு தான் போவாங்க. ஆனால் இந்த காலத்தில் யார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைகள் கையில் செல்ஃபோனை கொடுத்து வீட்லேயே உட்காந்து வச்சுட்டு அவங்க மாத்திரம் போகிறாங்களே வெளியே, இல்லை அவங்க தனித்தனியாக வேலை பார்க்குறவங்களா இருந்தால் தனித்தனியாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக எங்கேயாவது சாப்பிட வேணால் போகிறாங்களே வெளியே. இது மாதிரி நாடகங்களுக்கு குழந்தைகள் ஆக்ஷன் வருதுங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அப்போ குழந்தைகள் அப்படி ஆக்ஷன் வந்தால் தான் அவங்களுக்கு இப்போ ரொம்ப பேர் சீரியலில் பார்த்து அதுதான் நாடகம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, சீரியல்லாம் நிழல், நாடகம் தான் நிஜம். அது வந்து பார்த்தா தான் நாடகம் நடிக்கிறது. இவ்வளோ ஒரு நாடகத்துக்கு நான் சொல்லுவேன், ஒரு குழந்தை ஆக்ஷன் இருக்காங்க, அடுத்த நாடகத்துலேருந்து அது அதுவே இன்ட்ரெஸ்ட் பண்ணுற பாப்பா நாடகம் இருக்குங்க போகலாமான்னு கேட்குறதா இல்லையா பாருங்கன்ட்டு அது நடந்திருக்கு. உண்மையாகவே வந்து நான் மனோகர் சாரோடைய நாடகத்தில் இலங்கை வேந்தன்ற நாடகம் பார்த்து தான் எனக்கு வந்து ஓஹோ ராவணன் வந்து நல்லவர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே வந்து எனக்கு அவரது எப்போதுமே இந்த நெகட்டிவ் கேரக்டர் பாசிட்டிவா கொண்டு வந்து அவருடைய வெற்றிக்கு ஒரு அதுல அந்த அப்பவே வந்து அந்த நாடகத்துல நெருப்பெல்லாம் எரியும், அந்த மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க. அம்பு வந்து எங்களுக்கு கிராஸ் பண்ணி இப்படி போகும். நான் அப்பெல்லாம் ரொம்ப சின்னதா இருப்பேன், இப்படி கிராஸ் பண்ணி போகும் அம்பு எல்லாமே. அவங்களுக்கு ரொம்ப வேர்க்கிறது. அது மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து ப்ரொஃபஷனல் தான் பண்ண முடியும். நான் ப்ரொஃபஷனல் நாங்கள்லாம் செலவழித்து பண்ண முடியும். ஆனாலும் நாங்கள் அது மாதிரி செலவழித்து பண்ணணுங்கிறதுக்காகவே ஸ்ரத்தான்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதில் வந்து தனுஷ்கோடின்னு ஒரு நாடகம் போட்டோம். நாரதகான சபாவில் விவேக் சங்கர் அவர்கள் எழுதினது. அது ஃபுல்லாக மழையில் நடக்கிற நாடகம். அதனால் என்ன பண்ணோம், ஸ்டேஜை பானா மாதிரி போட்டுட்டு நடுப்புற முத்தம், அந்த காலத்தில் வீட்டில் நடுப்புற முத்தம் இருக்கும். நாடகம் ஆரம்பித்ததுலேருந்து நாடகம் முடிகிற வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டேஜ்லேயே பெய்யும், கீழே வந்து அவுட்லெட் கொடுத்து வெளியில் லாரி வச்சு மோட்டரை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் தனுஷ்கோடி கடலில் அடிச்சுன்னு போகிறது அப்படியே காமிச்சோன்னு அங்கே ஆடியன்ஸ் உட்காந்துருக்கலாம் சில சமயம் இருந்து துணியை போட்டுப்பாங்க, எங்கே மழை நிஜமாவே மழை பெய்யுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும்னா அது மாதிரி பண்ணோம். பெரிய விஷயம். இந்த தனுஷ்கோடிங்கிறது 2010 அக்டோபர் மாதம் போட்டோம் 4 நாள். அது வந்து ஒரே இடத்துல தான் போட முடியும், வெளில எடுத்துன்னு போய் போட முடியாதுங்கிறதுனால அதோட நிறுத்திட்டோம். அது இன்னமும் கூட கேட்குறாங்க போடுங்கன்னு. பட் இப்போ செலவழிச்சு போடுறதுக்கு வசதி இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ரெமிரா டாக்ஸ்க்காக இவ்வளோ நாடகங்களை பற்றின விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் தான் முன்னாடியே சொன்னேன், நாடகத்தை பற்றி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அக்கறை எடுத்துன்னு வந்து அது மக்களுக்கு போய் சேரணுங்கிற எண்ணத்தோடு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற உங்களுக்கு என்னுடைய நன்றி மாத்திரம் இல்லை, எங்கள் நாடக கலைஞர்கள் அனைவர் சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.